கஷ்டம் வரும்போது கடவுளை திட்டுறவங்க சில சமயங்கள்ல சந்தோஷம் வரும்போது நன்றி சொல்ல மறந்துடுறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரி இருக்கணும், அதுதான் பக்குவம். அதை கத்துக் கொடுக்கிறவர் தான் சிவபெருமான். தோத்து போயிட்டா உடைஞ்சு போயிடவும் கூடாது, அதே சமயம் வெற்றி வந்துட்டா ஆடவும் கூடாது. இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கவங்க நாளைக்கு பெரிய அளவுக்கு போவாங்க. இன்பமோ துன்பமோ, வெற்றியோ தோல்வியோ, கஷ்டமோ நிம்மதியோ, சிவபெருமான் கிட்ட சொல்லி பாருங்க, எல்லாத்தையும் சரிசமமா பாக்குற பக்குவத்தை அவரு கொடுப்பாரு. சந்தோஷம் வந்தா அவருக்கு நன்றி அப்பானும், கஷ்டம் வந்தா முடியல அப்பா நீ பார்த்துக்கோன்னு சொல்லி பாருங்க, மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. சிவன் மேல நம்பிக்கை இருந்தா எல்லாமே இருக்க உணர்வு வரும். சிவாய நமக. நவமெனும் புதுமை நாயகன் நீயே அண்ணாமலையானே, நாராயணனின் நேசனும் நீயே அருணாச்சல சிவனே. ஓம் சிவாய நமக, சிவ சிவாய நமக, அஷ்டலிங்கமாக தோன்றும் ஆதிநாத போற்றி. சிவமெனும் இனிமை சிந்தையில் ஊற்றும் அண்ணாமலையானே, தினமும் பெருமையை உள்ளம் போற்றும் அருணாச்சல சிவனே.